ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 4 and 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய வினாக்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு அப்லோட் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. இன்னும் 1 மாதங்கள் தான் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு எல்லோரும் ரெடி ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 45 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்ன ஏதுங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன கொஸ்டின் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இப்போ இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். கும்பி என்பதன் பொருள் வயிறு. கும்பி என்பதன் பொருள் வயிறு. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்க்கை வாழ்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஃபோர்த் ஒன், குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலக குழந்தைகள் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின். கைலாக் சத்யமூர்த்தி. விடை வந்து பாருங்கள், கைலாக் சத்யமூர்த்தி. ஃபிஃப்த் ஒன், கைலாக் சத்யமூர்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்பது. இது ரெண்டுமே வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்த 6வது கேள்வி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெரேசா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விடை வந்து அன்னை தெரேசா. அடுத்தது 7வது கேள்வி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இவ்வரிகளில் பயின்று வந்துள்ள அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. இவ்வரிசைகளில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. விடையது. அடுத்து 8வது கேள்வி. மலை பிளஸ் எலாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். மலை பிளஸ் எலாம் என்பதை சேர்த்து கிடைக்க வரும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறேன். பிரித்தெழுதுகள்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இலக்கண குறிப்பில் வரக்கூடிய கேள்வி. ஸோ இதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. மலை கூட்டல் எல்லாமே சேர்த்து நம்ம எழுதும்போது மலையெல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அடுத்து 9th கொஸ்டின். தமக்கென முயலா தோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். புறநானூறு. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து கேட்ட கொஸ்டின். அடுத்து 10th கொஸ்டின் பார்க்கலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியர். இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நட்டல் என்பது பொருள் நட்பு கொள்ளுதல். அடுத்தது பாருங்க 12வது கேள்வி.
பொறுமை உடைமை அப்படின்னு கேட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா 2 ஆன்சர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொறை உடைமை பிரித்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பொறை ப்ளஸ் உடைமை. இதே வந்து பொறுத்த அப்படின்னு கேட்டாங்கன்னா பொறுமை கூட்டல் தை அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் பெருவாயின் முள்ளியர்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதே வந்து பிறந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கயத்தூர். பிறந்த ஊர் எப்படின்னு கேட்டாங்கன்னா கயத்தூர்னு எழுதிக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி, ஆசாரக்கோவை எந்த வகை நூல்களில் ஒன்று? 14 கீழ்கணக்கு. 15வது கேள்வி, பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்பது பொறை. பொறை இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 16வது கேள்வி, தாலாட்டு எவ்வகை இலக்கியங்களுள் ஒன்று? வாய்மொழி. வாய்மொழி. அடுத்து 17 பொறுத்துக. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. சேர நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தேன். சோழ நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கணி. அடுத்தது வந்து பாண்டிய நாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முத்தமிழ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் வந்து ஒரு 2 இயர்ஸாக கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷமும் கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாள் என்பதன் பொருள். தாள் என்பதன் பொருள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தாளை வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த லாக்கருக்கு கதவுகளுக்கு பயன்படுத்துவோம். பட் இதில் வந்து இலக்கண குறிப்பில் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கு. நாக்கு அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணுது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பில் வாழை ப்ளஸ் இலை என்பதனை சேர்த்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு வந்து வாழை ப்ளஸ் இலையை வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா வாழை இலை. வாழை இலை. ஓகேங்களா? இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். உங்களுக்கு வந்து பிரித்து எழுதுகளில் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 to 6 கொஸ்டின் தாராளமாக கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள், உழவர்கள் எந்த திட்டங்களில் விதைத்து எந்த திட்டங்களில் அறுவடை செய்வர்? உழவர்கள் எந்த திட்டங்களில் விதைத்து எந்த திட்டங்களில் அறுவடை செய்வர்? ஆடி தை இந்த 2 மாதங்களில் ஆடி மாதம் வந்து விதைச்சு தை மாதத்தில் வந்து அறுவடை செய்வாங்க. அடுத்து எந்த மாநிலத்தில் அறுவடை திருநாள் லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது? லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. இது வந்து முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப். அடுத்து 22வது கேள்வி, குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உத்தராயன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 23வது கேள்வி பாருங்கள், மாமல்லபுரத்தில் காணப்படும் சிற்ப பணிகள் யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பாருங்கள் மகேந்திரவர்மன். ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டின். 2வது வந்து இது யார் கூறியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாமல்லபுரத்தில் காணப்படும் சிற்ப பணிகள் யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா மகேந்திரவர்மன். இதே வந்து இதை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மவர்மன். இதை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன். ஓகேங்களா? இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறப்பது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம நாவினுடைய இருக்கக்கூடிய நுனியை வந்து தொட்டோம் அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் வந்து நடுப்பகுதியில் வரும்போது அதனுடைய நுனி நாக்கில் வந்து கிடைக்கக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சொல்லினா அது வந்து எதையை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம் அப்படிங்கிறத வந்து குறிக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்க்கலாம். அடுத்தது
திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முடியரசன். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா முடியரசன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள் 26வது கேள்வி. சமர் என்பதன் பொருள். சமர் அப்படின்னாலே போர் தான். போர்க்களத்தில் ஒருத்தர் வந்து நம்ம இறங்கி அதனுடைய வெற்றிகளை வந்து வாழ்த்த பெறுவதைத்தான் நம்ம வந்து போர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 28வது கேள்வி. பெருமை கூட்டல் வானம் என்பதை சேர்த்து கிடைக்கும் சொல். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெருவானம் அப்படிங்கிற சொல்லு மீன் பண்ணுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 28வது கேள்வி. 28 வந்து பார்த்திங்கன்னா விடிவெள்ளி, மணல், புயல், பனிமூட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடிவெள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து விளக்கு. மணல் அப்படின்னா பஞ்சுமெத்தை, புயல் அப்படின்னா ஊஞ்சல், பனிமூட்டம் அப்படிங்கிறது வந்து போர்வை அப்படிங்கிறது குறிக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பொறுத்துகை தான் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ பொறுத்துகை வந்து எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியாது. இது வந்து மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது அடிக்கும் ப்ளஸ் அலை அப்படின்னா என்ன? தமிழில் வந்து அடிக்கும் அலை அப்படிங்கிறது வந்து நம்மளை அடிக்கிற அலை, தாக்குற அலை அப்படிங்கிறது இது மாதிரி மீன் பண்ணுவாங்க. இதில் வந்து நமக்கு சேர்த்து கிடைக்கும் போது அப்படின்னு பார்த்திங்கன்னா அலை அப்படிங்கிறது வந்து மலையாக மாறும். அடிக்கும் மலை அப்படிங்கிறது தான் சரியான வினை. ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாலோடு வந்து கூலோடு பெயரும் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறுந்தொகை. இலக்கணத்தில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் வந்து தாராளமாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பிரித்தெழுதுக கேட்கலாம், இல்லை அப்படின்னா மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? நான் இது வந்து எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே ஒரே இதில் வந்து இருக்கிற மாதிரி தான் நோட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் இந்த பட்டின பாடல் வரிகள் யாரால் பாராட்டப்படுகிறது? நடுவு நின்ற நன்னெஞ்சினார் என்ற பாட்டின பாலை வரிகள் யாரை பாராட்டப்படுகிறது? வணிகர்களை பற்றி சொல்லுது. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து பாருங்கள், கொடுப்பதும் மிகை கோலாது, கொடுப்பதும் குறைபாடாகாது இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை. கொடுப்பதும் மிகை கோலாது, கொடுப்பதும் குறைபாடாது இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பார்த்திங்கன்னா அகநானூறு. கீழ்கண்டவற்றில் சுற்றி எழுத்தி காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 3 ஆன்சருமே கரெக்டு தான். அ, இ, உ இது 3மே கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 35. வினா எழுத்துக்கள் எத்தனை உள்ளன? 5. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட பயன்படும் சுட்டெழுத்து உ. அதாவது பக்கத்தில் இருக்கிறதுக்கும் தூரத்தில் இருக்கிறதுக்கும் சுட்டி காட்டக்கூடிய ஒரே எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உ அப்படிங்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து 37வது கேள்வி. புரட்சிக்கவி என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் 38வது கேள்வி. மேதினி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேதினி அப்படின்னா உலகத்தை பற்றி சொல்கிறது. தமிழ் நிலம் என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார். தமிழ் நிலம் என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார். அடுத்தது 40வது கேள்வி. நூறாசிரியமம் எனும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தனார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்
கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 41வது கேள்வி, குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வினை தொடர். அடுத்தது 42, சிறுகுடி எத்தினைக்குரிய ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்தது பாருங்க, அன்பகதில்லா உயிர் வாழ்க்கை என்பார்கான் வற்றல் மறந்தளிற்று இத்தொடரில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்பொருள் உவமை அணி. அடுத்து கீழ்கண்டவற்றில் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான் அப்படிங்கிறது இதில் சந்திப்பிழை இருக்குது. அடுத்து 45வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் பண்புத்தொகை இல்லாதவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயிர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன உங்களுக்கு 45 கேள்விகளுமே மோஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு 100 கேள்விகள் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னுமே உங்களுக்கு கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ 30 நாட்களில் நான் டெய்லியும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ பார்க்காதவங்க அதையே கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது போன்ற வீடியோஸ் நான் உங்களுக்கு மேலும் அப்லோட் செய்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.